ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம 2019 ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மே மந்த் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வும் குரூப் 2யும் சேர்த்து எக்ஸாம் வருது. ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாம் வருது. ஸோ நம்ம இன்னையிலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னையிலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம் அப்படின்னா கரெக்டாக 6வது மாதம் 6 மாதத்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருப்போம். ஸோ கண்டிப்பாக இன்னையிலேருந்து எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா நான் வேணால் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு போடுறேன் ஷார்ட்கட்டில், அதையும் படிங்க. நம்ம இன்னைக்கு ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமில் தீட்சை அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த டாப்பிக்கை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னை வந்து அன்அகாடமிலே ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயே நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து படிக்கலாம். இன்னைக்கு தீட்சை அப்படின்னா என்னதுன்னு பாருங்க. தீட்சை அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா, பாசத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது தான் தீட்சை அப்படின்னு சொல்லுவோம். பாசம் அப்படின்னா நமக்கு தெரியும் மலங்கள். மலங்கள்னா என்னன்னு சொல்லுங்க? ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 எண்ணத்தையும் கெடுத்து ஞானத்தை கொடுத்தது தான் இந்த தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிவபெருமானை வந்து எப்படி விதிபடி வழிபடணும், தியானிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுதி அளிக்கிறது வந்து இந்த தீட்சை தான். சைவ சமயங்கள்ல வந்து சைவ பிரவேசம் செய்வதற்காக வழங்கப்படக்கூடிய கிரியைவை தான் இந்த தீட்சை அப்படின்னு சொல்லுறாங்க. அதே மாதிரி இதுல வந்து சரியே, கிரியே, ஞானம், யோகம் அப்படிங்கிற 4 வார்த்தை படிப்போம். அதுல சரியே அப்படின்னா என்னன்னு பாருங்க. இறைவனை வந்து உருவடிவமா உணர்ந்து இயற்றப்படக்கூடிய வழிபாடை தான் சரியே அப்படின்னு சொல்லுவோம். கிரியே அப்படின்னா வந்து இறைவனை வந்து அருவுருவமா, அதாவது லிங்க வடிவில வந்து தன்னுடைய அகத்தினாலையும் புறத்தினாலையும் வழிபடக்கூடிய வழிபாடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரியே அப்படின்னு சொல்லுவோம். யோகம் அப்படின்னு எதை சொல்லியிருக்குன்னா, பக்தன் வந்து தன்னுடைய வெளித்தோற்றத்தை எல்லாத்தையுமே துறந்து இறைவனோடு ஒன்றுபடக்கூடிய அந்த நிலையை தான் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஞானம் அப்படின்னு எதை சொல்லியிருக்கு அப்படின்னா, இறைவனுடைய அருள் வழி நிற்றலை தான் ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அதே மாதிரி தீட்சை பெற்றவர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, தீட்சை பெற்ற தகுதியுடையவர்கள் வந்து என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அருட்பாக்களை ஓதுவதற்கும், புராணங்களை படிப்பதற்கும், ஞான சாத்திரங்களை படிப்பதற்கும், பிரதிஷ்டை சிரார்த்தம் போன்ற சமய கிரிகைகளை செய்வதற்கும் செய்விப்பதற்கும் தகுதி உடையவர்கள் யாருன்னு கேட்டா இந்த தீட்சை பெற்றவர்கள் தான். இந்த தீட்சை பெற்றவர்கள் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம கோவில்கள்ல பார்த்துருப்போம், மூலஸ்தானம் வரைக்கும் போறது வந்து சில ஐயர் மட்டும்தான் மூலஸ்தானம் வரைக்கும் போவாங்க. சில ஐயர் வந்து அதுக்கு முன்னாடியே நிற்பாங்க. அது வந்து இந்த தீட்சையை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இனி அதே மாதிரி தீட்சை அப்படிங்கிறது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, தீஷா அப்படிங்கிற வடமொழி சொல்ல இருந்து வந்தது தான் இந்த தீட்சை. அதுல தீ அப்படிங்கிறது கொடுத்தலையும், ஷா அப்படிங்கிறது கெடுத்தல், அதாவது அழித்தலையும் சொல்லும். அதுதான் தீட்சா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முதல்வனது சன்னதியில, அதாவது கடவுளுடைய சன்னதியில கிடக்கக்கூடிய தீட்சையை வந்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா தொழிற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் வந்து 5 தொழில்களை செய்யறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இதுல அருளுதலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கு. சிவ தீட்சை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைவ திருமுறைகளை ஓதுவதற்காகவும் சைவ நெறிகளை ஒழுகுவதற்காகவும் தகுதிகளை உண்டு பண்ணுவது தான் இந்த சிவ தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்வன் தரப்படக்கூடிய தீட்சையாட்டு, அதாவது இறைவன் தரப்படக்கூடிய தீட்சையாட்டு 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒன்று சாதார தீட்சை, இன்னொன்று நிராதார தீட்சை. இதுல சாதார தீட்சை அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, சகலருக்கு முதல்வன் அளிக்கும் தீட்சை. சகலர்னா தெரியும், மும்மலங்கள் உடையவர்கள் தான் சகலர். ஆணவம், கண்மம், மாயே. அப்போ இது வந்து இறைவனால தானே செய்யக்கூடிய அருள் செயல் கிடையாது, ஞானாசிரியர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தீட்சை. அதாவது நம்மளுடைய குருக்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தீட்சை தான் இந்த சாதார தீட்சை. இது யாருக்கு கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகருக்கு இந்த சாதார தீட்சை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி விஞ்ஞானகலருக்கும் பிரளயகலருக்கும் கிடைக்கக்கூடிய தீட்சை வந்து நிராதார தீட்சை. விஞ்ஞானகலர்னா யாரு? ஆணவம் அப்படிங்கிற மாயை மட்டும் உடையவர்கள், மலங்கள் உடையவர்களை வந்து விஞ்ஞானகலர் அப்படின்னும், ஆணவம், கண்மம் அப்படிங்கிற 2 மலங்கள் உடையவர்களை பிரளயாகலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீட்சை யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர், சம்பந்தர், சுந்தரருக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து முதல்வன் வந்து தானே செய்யக்கூடிய அருள் செயல் தான் இந்த நிராதார தீட்சை.
அதே மாதிரி இந்த தீட்சையை அளிக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் வந்து இந்த 4 தீட்சைகளையும் பெற்றிருக்க வேண்டும். அது என்ன தீட்சைலான்னு பாருங்க. சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் இப்படிங்கிற 4 தீட்சைகளை பெற்றிருக்கணும். இதுல சமய தீட்சை அப்படின்னா என்னன்னு பாருங்க. சமய தீட்சையோட இன்னொரு பெயர் வந்து மந்திராதிகாரை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீ உருவுல வந்து கடவுளை வந்து வழிபடுறது தான் இந்த சமய தீட்சையில சொல்லியிருக்கு. அதே மாதிரி சைவ சமயம் ஆகக்கூடிய உரிமையை தர்றது வந்து இந்த சமய தீட்சை தான். இந்த சமய தீட்சை பெற்றவர்களை என்ன சொல்லுவான் அப்படின்னா சமயி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீட்சை எப்ப செய்யப்படுது பாத்தீங்கன்னா சரியை தொடங்குவதற்கு முன்னால செய்யப்படுறது தான் இந்த சமய தீட்சை. இனி விசேஷ தீட்சை. விசேஷ தீட்சை அதோட இன்னொரு பெயர் வந்து அர்ச்சனாதிகாரே, யோகாதிகாரே அப்படின்னு 2 பெயர் உண்டு. சிவலிங்கத்தை பூஜை செய்வது தான் இந்த விசேஷ தீட்சை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீயில இறைவனை காண்பது சமய தீட்சை அப்படின்னு சொன்னாங்க. விசேஷ தீட்சையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிங்கத்தை பூஜை செய்வதற்குள்ள தகுதி அளிப்பது தான் இந்த விசேஷ தீட்சை. இது எப்ப செய்யப்படுவதுன்னு பாத்தீங்கன்னா கிரியை தொடங்குவதற்கு முன்னால செய்யப்படக்கூடியது தான் இந்த விசேஷ தீட்சை. இனி நிர்வாண தீட்சை. நிர்வாண தீட்சை மேற்கொள்ளக்கூடிய நெறி என்னன்னு கேட்டா ஞான நெறி. அதாவது ஒருத்தர் வந்து சமய தீட்சை, விசேஷ தீட்சை பெற்று கடைசியாக பெறக்கூடிய தீட்சை தான் இந்த நிர்வாண தீட்சை. இந்த நிர்வாண தீட்சை எப்ப செய்யப்படுதுன்னு பாத்தீங்கன்னா யோகமும் ஞானமும் தொடங்குவதற்கு முன்னால செய்யக்கூடியது தான் இந்த நிர்வாண தீட்சை. இந்த நிர்வாண தீட்சைய 2 வழியில சொல்லியிருக்காங்க. சத்தியோ அசத்தியோ அப்படின்னு 2 வழியா சொல்லியிருக்காங்க. இதுல சத்தியோ அப்படின்னா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சத்தியோ அப்படின்னா பற்றற்ற நிலையில இருக்கக்கூடியவங்களை உடனே முக்தி அளிப்பது தான் இந்த சத்தியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அசத்தியோ அப்படின்னா ஆன்மாக்களுடைய வினை பயன்களை எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறமாட்டு முக்தி அடைய செய்யக்கூடிய வழியை தான் அசத்தியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்மளே போல ஆன்மாக்கள் வந்து செஞ்ச பாவத்தை எல்லாம் அனுபவிச்சு அதுக்கு அப்புறமா முக்தி பேரு கிடைக்கிறது அசத்தியோ அப்படின்னும், சத்தியோன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா பற்றற்ற நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அடைக்கக்கூடிய முக்தியை வந்து சத்தியோ அப்படின்னு சொல்லுவோம். இனி ஆச்சாரிய அபிஷேகம், இது கடைசி. அதாவது அந்த 3 தீட்சைகளையும் பெற்றதுக்கு அப்புறமாட்டு ஒருவர் வந்து குருப்பட்டம் தரிப்பதற்காக செய்யப்படக்கூடிய கிரியை தான் இந்த ஆச்சாரிய அபிஷேகம். இந்த குருப்பட்டம் பெற்ற பிறகுதான் அவங்கள வந்து சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவோம். 4வது உள்ளது ஆசாரிய அபிஷேகம். இந்த குருப்பட்டம் பெற்றவர்கள் தான் யாரு? சிவாச்சாரியார். அதே மாதிரி தீட்சை வந்து அளிக்கக்கூடிய முறைக்கு ஏற்ப வந்து இந்த தீட்சையை வந்து ஏளனமா சொல்லியிருக்காங்க. நயன தீட்சை, வாசக தீட்சை, ஔத்ரி தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை அப்படின்னு 7 வழியில சொல்லியிருக்காங்க. நயன தீட்சை அப்படின்னா என்னதுன்னு பாருங்க. நயன தீட்சை அப்படிங்கிறது குரு வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு வந்து அவருடைய கண்ணுனாலேயே அவங்களுடைய செஞ்ச பாவங்களை எல்லாத்தையுமே போக்குறது தான் நயன தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எப்போ கிடைச்சு அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு திருத்தோணிபுரத்துல சிவபெருமான் கொடுத்தது தான் இந்த நயன தீட்சையா சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய கண்ணாலேயே அவங்களுடைய கருமங்களை நீக்கிறது நயன தீட்சை. ஸ்பரிச தீட்சை அப்படின்னா குரு வந்து தன்னுடைய கைய சிவனோட கையா நினைச்சு மாணவனது தலையில வந்து அவனை வந்து சிவமா செய்தல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கு. தன்னுடைய கைய சிவனுடைய கையா நினைச்சு மாணவனுடைய தலையில வைத்து அவனை சிவமா செய்தல் வந்து ஸ்பரிச தீட்சை. இது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து திருவெண்ணைநல்லூர்ல சிவபெருமான் அளிச்சது வந்து இந்த ஸ்பரிச தீட்சை. இனி மானச தீட்சை. மானச தீட்சை அப்படின்னா என்னதுன்னா மனசை தன்வயம் படுத்துறது தான் இந்த மானச தீட்சை. குரு வந்து தன்னுடைய மாணவனது மனசை வந்து தன்னோட வசப்படுத்தி அவன் செஞ்ச பாவத்தோடைய வலிமைகளை வந்து குறைக்கிறது தான் இந்த மானச தீட்சை. மானசம் அப்படின்னாலே மனதை தன்மயம் படுத்துறது. இனி அடுத்தது பாருங்க வாசக தீட்சை. வாசக தீட்சை அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா குரு வந்து மந்திரத்தை உபதேசிக்க மாணவர்கள் வந்து அதுல இருந்து தெளிதலை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாசக தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில வந்து வாசக தீட்சையை வந்து சிவபெருமான் அளிச்சிருக்காரு. இனி அடுத்தது உள்ளது சாத்திர தீட்சை. சாத்திர தீட்சை அப்படிங்கிறது வந்து குரு வந்து மாணவனுக்கு சிவ ஆகமங்களையும் திருமுறைகளையும் சொல்லி கொடுக்கிறது தான் சாத்திர தீட்சை அப்படின்னு சொல்லுவோம். சிவ ஆகமங்களையும்
திருமுறைகளையும் ஓதுவித்தல் தான் இந்த சாத்திர தீட்சை. யோக தீட்சை அப்படின்னா குரு வந்து மாணவர்களை இறைவனோடு ஒன்று செய்தல தான் இந்த யோக தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களை இறைவனோடு ஒன்று வைப்பது தான் யோக தீட்சை. இது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமான் வந்து சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார் இந்த 4 பேருக்கும் அளிச்சதுதான் இந்த யோக தீட்சை. யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார் இந்த 4 பேருக்கும் அளிச்சது யோக தீட்சை. இனி ஔத்திரி தீட்சை. ஔத்திரி தீட்சை அப்படின்னா ஹோமத்துல வரக்கூடிய அக்னி மூலம் சீடனுடைய மலங்களை எல்லாம் நீக்குவதுதான் இந்த ஔத்திரி தீட்சை. அதாவது ஹோம வளர்ப்போம், யாக குண்ட வளர்ப்போம்ல, அதுல வந்து இந்த தீப்புகை, இந்த தீனால இந்த சீடனுடைய மலங்கள் அதாவது வினை பயன்கள் அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் நீக்குவதுதான் ஔத்திரி தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஔத்திரி தீட்சை செய்யக்கூடிய முறைகளை வந்து 2 விதமா சொல்லியிருக்கு. ஒன்னு கிரியாவிதி, ஒன்னொன்னு வந்து ஞானவழி. கிரியாவிதி அப்படின்னா குண்ட மண்டலங்களை ஹோமத்தோடு செய்வது, அதாவது யாக குண்டம் வளர்த்து ஹோமம் பண்றத வந்து கிரியாவிதி அப்படின்னு சொல்லுவோம். ஞான வழின்னு எதை சொல்லியிருக்கு அப்படின்னா யாக குண்டலம் வளர்க்காம ஹோமத்தை வந்து தன்னுடைய மனதாலேயே செய்வதுதான் ஞான வழி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஔத்திரி தீக்கைகளுடைய வகைகள் என்னன்னு பாருங்க. சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை. இந்த 3 தீக்கையும் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ அந்த 3ஐயும் தனித்தனியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிர்பீசம், சபீசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிர்பீசம் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிரதிகாரை, அதனுடைய இன்னொரு பெயர் நிரதிகாரை. சபீசம் அதனுடைய இன்னொரு பெயர் வந்து சாதிகாரே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். என்ன அகாடமிலையும் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.